எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. குழந்தைங்களுக்கு டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னா ரொம்பவே பெஸ்டா இருக்கிறது வெரைட்டி ரைஸ் தான். அதுவும் இந்த கார்லிக் பெப்பர் ரைஸை ஒரு டைம் செஞ்சு பாருங்க. செம்ம ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த கார்லிக் பெப்பர் ரைஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். 10ல இருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். இப்ப பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோடவே கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அதிகமா வேண்டாம், சும்மா பேருக்கு சேர்த்துக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்ப மல்லித்தலையையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டங்க. இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லா பொருளையுமே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. ரொம்ப நைஸ் ஆக்காம கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க நான் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலையா இருந்தா நீங்க ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. இப்ப வேர்க்கடலையை வறுத்துட்டு இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா கிரன்ச்சி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விடுங்க. இதோடவே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாமே 2 பேருக்கு சரியா இருக்குங்க. இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை 2ஆ நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விடணுங்க. இப்ப பாருங்க வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. 1 தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி வேண்டான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு கலந்து விடணும். ஹை ஃபிளேம்லயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டேன். தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம், குருமிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம், குருமிளகு எல்லாமே திரும்பவும் நல்லா நம்ம வதக்கி விடணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி கலந்து விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜ்ல 1 கப் ரைஸை வடிச்சு வச்சிருக்கேங்க. நல்லா உதிரியா இருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பழைய சாதமா இருந்தாலும் நல்லா உதிரியா இருக்கிற சாதம் சேர்த்துனீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஹை ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான கார்லிக் பெப்பர் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட செம்ம எம்மியா இருக்கும். கடைசியா உங்களுக்கு வேணும்னா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துட்டு நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க மல்லித்தலை இருந்தா எடுத்து வைப்பாங்கங்கறனால நான் சேர்க்கல. ரொம்பவே டேஸ்டியான இந்த கார்லிக் பெப்பர் ரைஸை இதே போல நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. தொட்டுக்கறக்கு பொட்டேட்டோ ஃப்ரையோ இல்லைன்னா எக் ஆம்லெட் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.